ஏய் அவளை அடிச்சு இழுத்து உள்ள விட்டாங்கப்பா. நான் வரல. நான் வர மாட்டேன். அம்மா அழுது. அப்புறமா அழு. வாடி. வீடு. இப்பதான் பண்ற. ஏய் ஏன் இப்படி இழுக்கறவள? ஏய் வீடு. கை எடுமா. ஏய் பொது இடம்ங்கிறதுனால அமைதியா இருக்கு. தாலி அத்து போடுறது, பாதியில அப்படியே ஓடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வை. ஆதிரா இந்த பக்கம் வா. உங்க அண்ணங்களே என்ன பார்த்து அரண்டு போயிருக்காங்க தெரிஞ்சுக்க. இங்க பாரு, நாங்க சொல்றபடி கேட்டு மரியாதை எங்க இரு. என்னாச்சு? திருப்பி அடம் பிடிக்கிறாளா? பேசாம வாயை மூடிட்டு நிக்கணும். கதிரு உள்ள பாலுன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் கூட்டு வைப்பேன். கருப்பா இருப்பாரு, பேரு பாலு. அண்ணே வணக்கண்ணே. வா பாலு. என்ன உள்ள ஏற்பாடெல்லாம் தயாரா? அண்ணே நீங்க ஐடி ப்ரூஃபை மட்டும் ரெடி பண்ணுங்கண்ணே. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் ஆபீசரை உள்ள போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். சரி சரி பாரு, பூராத்தையும் சீக்கிரம் பாரு. அண்ணே நிக்கிறீங்களா? உட்காருங்கண்ணே. ஏய் நான் உட்காரது இருக்கட்டும்பா, நீ போப்பா வேலையை பாரு போ. போங்க. சீக்கிரம் சீக்கிரம் பாலு. சரிண்ணே. விறுவிறுன்னு வேலையை முடிச்சு எங்களை அனுப்பணும். போயிடலாம். உட்காருங்க மாமா. ஏய் அதெல்லாம் வேண்டாம், நீ போடா. ஞானா அவளுக்கு இந்த ஆதார் கார்டு அது இது லொட்டு லூஸ்க்கெல்லாம் ரெடியா இருக்கா? எல்லா காருக்குள்ள ரெடியா இருக்குண்ணே. சரி பாத்துக்க. கரிகாலா உனக்கு இருக்காடா? மாமா ரெடியா இருக்கு மாமா. எப்பா எடுத்து கொடுப்பா. இந்தாங்க மச்சான். எங்கப்பா இருக்கு? இது என்ன ஆதார் கார்டா? ஆமா மச்சான். என்ன போட்டாது? உன் போட்டா ஓடாது? என்னடா போட்டாது? திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போஸ்ட் ஓட்டுற போட்ட மாதிரியே இருக்கு. சரி இந்தா வை, பத்திரம் உள்ள கேட்கும் போது கொடுக்கணும். சரிங்க மச்சான். சரியா? சரி கதிர், அந்த பால் உள்ள போய் என்ன செய்யறான்னு பாரு. எப்பா பால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சொல்றேன் இருக்கானாப்பா. ரெடியா இருக்கணும். டக்குனு கையெழுத்து போட்டு வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகணும்ப்பா. நான் கையெழுத்து போட மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்துல நான் எதுக்கு கையெழுத்து போடணும்? பாத்துக்கிட்டே இருக்க. ஏய் உரிச்சு போடுவேன். ஏய் கதிரே விடுப்பா. இது வீடு இல்ல, பொது இடத்துல இருக்கோம், புரியுதா? ஏய் ஜான்சி அவளை கூட்டு போய் வண்டியில உட்கார வைமா. ஓ உட்கார வச்சுட்டு பக்கத்துல நிக்கணுமா? கதிரே நீ போய் பக்கத்துல நில்லு. ஏய் வா. அவளை நிப்போனா ஏதாவது பேசி அசிங்கப்படுத்திட்டே இருப்பா. ஊர் போய் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். திரும்ப திரும்ப அதே பேசிட்டு பல்ல பேத்துறேன். டேய் நீ சும்மா இருக்கியா கொஞ்சம்? நீ பாரு பேசிக்கிட்டே இருக்க. நீ சும்மா இருண்ணே. டேய் அதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ் பிரச்சனை பண்ண வேணாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கார்ல. திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. நீ சும்மா இரு கொஞ்ச நேரம். ஆதிரா நீ வா. போய் உட்காரு போ. வா. அண்ணே அமைதியா இருண்ணே. கூட போமா. மாமா ஆதிரா அழுது துணைக்கு நான் போய் நிக்கட்டுமா? போடா போடா நில்ற. அங்க போய் அவளை தொந்தரவு எதுவும் பண்ணாம பக்கத்துல நிக்கணும். கதிரே ஆதிரா மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டா எப்போ வேணாலும் வண்டி விட்டு இறங்கி ஓடுவா. ஆமா இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு தான் கிளம்புறோம். டக்கு டக்குன்னு முடிக்கணும். 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சு கிளம்பணும்ப்பா. நீ பக்கத்துல இரு. ஞானத்தை நம்ப முடியாது கதிரு, புரியுதுல்ல? நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க. என்ன ராமலிங்கம் நீ ஏன் நிக்கிற? உட்காரு. இருக்கட்டும் மச்சான். தேசிய கீதம் பாடுறதுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிற. உட்காரு உட்காரு. பாப்பாளு என்னாச்சு? அண்ணே நான் பேசிட்டேன். உள்ள எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. சரி நான் வந்து உங்களை கூப்பிடுறேன். சரி பாரு பாரு. சரிங்கண்ணே. பாலு சட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சு கிளம்பணும்ப்பா. 10 நிமிஷம் தான் எனக்கு டைம். முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் நேரத்தோட. சரியா? ஏற்கனவே ஏகப்பட்ட மண்டை கூட சொல்ல வந்திருக்கேன். இல்லண்ணே முடிச்சிடலாண்ணே. பார்த்து. என்னப்பா என்ன சொன்னாங்கட்ட? ஒன்றும் இல்லைண்ணே, வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க சொன்னேன், அவ்வளோதான். எப்போ அவனுக்கு தனியாக எதுவும் பணம் கொடுத்துடாதப்பா, நான் பேசியிருக்கேன். அப்படியா? சரி 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 பாருங்க கதிரு, நீ அங்கே இரு போ. வண்டி கூட எதையும் காணும். ஆமாக்கா எங்க போயிருப்பாங்க? இருக்கு இங்கிட்டே வரலையா? கரிகாலம் வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? போயிருப்பா தெரியலையே. ஒரு சத்தத்தையும் காணும். அவங்களாவது வந்தாங்களா? எங்க போயிருப்பா? என்ன நடக்க போகுதோ?
கதவு திறந்துருக்கே. ஆள் இல்லையா? அக்கா நந்தினி ரேணுகா என்னம்மா ஆச்சு அங்க? ஐயோ, என்னத்த சொல்றதுன்னே தெரியலக்கா. எல்லாருமா சேர்ந்து வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்கக்கா. சனனி, என்னடி ஆச்சு? அவங்க வேற மண்டபத்திலேருந்து வேகமா கிளம்பி வந்தாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. என்னடி ஆச்சு? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதில்ல? என்னடி பேசாம இருக்கீங்க? கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கல்ல? இல்ல அத்தை, ஆதிரிய கரிகாலனுக்கு கட்டி வச்சிட்டாங்க. ஆதிரைய கூட்டிக்கிட்டு நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போனோம். அங்க அருண் வர லேட் ஆயிடுச்சு. அவன் கொடைக்கானல் மலையில இருந்து கீழே இறங்கியும் வரவே இல்லை அத்தை. நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். சரி, அவன் வரலன்னு போற வழியில பாத்துக்கலான்னு நாங்க கிளம்பணும். அதுக்குள்ள குணசேகரனும் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆதிரையை பிடிச்சி இழுத்து அடிச்சு எல்லாரும் இழுத்துட்டு போய் ரோட்ல வச்சு கரிகாலனை விட்டு தாலி கட்ட வச்சுட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை. அத்தை, 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 உட்காருங்க. அத்தை, அத்தை, வாங்க. தண்ணி தண்ணி குடிங்க. என்னடி சொல்றீங்க? உங்களை நம்பி தானடி என் பொண்ணை உங்க கூட அனுப்பி வச்சேன். இப்படி நட்டாத்துல விட்டு வந்து நிக்கிறீங்களேடி. அத்தை, இது வரைக்கும் யாரையும் நம்பாத இந்த விசாலாட்சி, உன்னை நம்பி என் பொண்ணு வாழ்க்கைய ஒப்படைச்ச. இப்படி ஏமாத்திட்டியடி. என்னெல்லாம் சொன்ன நீ? உன் பேச்சு நம்பினேனே, இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியடி. அத்தை, அவளை எதுவும் சொல்லாதீங்க. அவளால முடிஞ்ச அளவுக்கு அவ எல்லாமே செஞ்சுட்டா. அந்த அருள் பையன் வந்து சேரல. அதுக்குள்ளார இவங்க வந்து பெரிய பிரச்சனையாயி போச்சு. அடி போடி, நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்கா. தோத்து போய் வந்து நிக்கிறவளுக்கு 1000 சாக்கா. உங்களை நம்பினது ஏன் தப்பு. தோத்து போய் வந்து நிக்கிறீங்களேடி. என் மக வாழ்க்கையை கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்களேடி. அத்தை, நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மேலுக்கு முடியாம போயிட போதா அத்தை. அழுதுக்கே இருக்காதீங்க, அமைதியா இருங்க. இனி இந்த உடம்ப காப்பாத்தி நான் என்ன செய்ய போறேன்? ஒத்த பொட்ட புள்ளைய பேத்தி வச்சுட்டு அது நல்லா வாழ்றது பார்க்க முடியலடி. கூத்தடிக்கிற குடும்பத்துல போய் என் மக என்ன பாடுபட போறாளோ தெரியலையே. ஐயா சக்தி, விட்டுட்டியே சாமி. உன்னை நம்பிதானே என் மகளை அனுப்பினேன். என் மக வாழ்க்கைய கோட்டை விட்டு வந்து நிக்கிறியே. மா, அந்த பையன் வரவே இல்லம்மா. அங்க நீ எல்லா ஏற்பாடும் செஞ்சு அவ்வளவு நேரம் காத்து கிடந்தோம். அந்த பையன் கடைசி வரைக்கும் வரவே இல்லம்மா.
அதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அங்க வந்தாங்க, எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. என்ன செய்ய சொல்ற? மூத்தவன் அடிக்கடி சொல்லுவான், பொம்பளைங்க முன்னெடுக்கிற காரியம் வீணாதான் போகும்னு. அவன் சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு இல்ல? அத்தை, அவங்களால என்ன முடியுமோ அது அத்தனையும் செஞ்சிருக்காங்க அத்தை. இப்போவும் அவங்கள குத்தம் சொல்றது நியாயமே இல்ல அத்தை. ஏன் ஜனனி, அந்த அருண் ஏன் வரலன்னு விசாரிச்சியா? உன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்துருவாருன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? அக்கா, என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனையாயிடுச்சாங்க்கா. அதனால அருணை முன்னாடியே அவன் அனுப்பி விட்டுட்டான். அவன் கொடைக்கானல்ல இருந்து இறங்கிட்டான்க்கா, ஆனா வந்து சேரல. அதான் ஏன்னு தெரியலக்கா. என்னடி பேசுற நீ? இம்புட்டு குழப்பத்துக்கு நடுவுல நடக்கிற கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை யாராச்சும் தனியா அனுப்புவாங்களா? அப்படி உன் ஃப்ரெண்டுக்கு என்னடி பிரச்சனை? இதெல்லாம் சாக்கா சொல்லிட்டு திரியிறியே. ஏன் புத்திய சோட்டால அடிக்கணும். சின்ன பிள்ளைகளை நம்பி ஏமாந்துட்ட. அடிச்சுக்குங்க. நான் முன்னையே சுதாரிச்சிருக்கணும், விட்டுட்டேன். என் பொண்ணு வாழ்க்கை மொத்தமா கோட்டை விட்ட. அத்தை, அவங்க வீட்டுல அந்த பையனை தேடுறாங்க. என் மக வெறி கொண்டு அலைஞ்சுகிட்டு இருக்கான். இப்படி ஒரு நிலைமையில யாராச்சும் அவனை தனியா அனுப்புவாங்களாடி? என்னடா சக்தி, அந்த புத்தி கூட உங்களுக்கு இல்ல? ஐயோ, அந்த பையனுக்கும் நிலையான புத்தி கிடையாது. முதல்ல காதலிக்கிறேன்னு சொன்னா வீட்டு வாசல்ல வந்து நின்னா, பிறகு அவங்க அண்ணன் கிட்ட போய் எனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இல்லேன்னு சொன்னா, இப்ப மனசு மாறி போச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் வர்றேன்னு சொல்லிட்டு இப்படி கழுத்தறுத்துட்டா என்னடி அர்த்தம்? என் மக அவரை நம்பி ஏமாந்துட்டா. என் தங்கத்தோட வாழ்க்கை போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னடி பண்ணுவேன்? என் மக அவரை நம்பி ஏமாந்துட்டா. என் தங்கத்தோட வாழ்க்கை போச்சே. ஐயோ, என்னடி பண்ணுவேன்? அவங்க வீட்டுல ஒத்துக்காதப்பவே நம்ம சுதாரிச்சிருக்கணும். அப்பவே ஆதிரைய நம்ம வழிக்கு கொண்டு வந்து வேற மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிருக்கணும். நீதான் அவங்கிட்ட பேசி மனசு மாத்திட்ட. என்னென்னத்தையோ திட்டம் போடுறேன்னு போய் இப்ப தோத்து போய் வந்து நிக்கிற. என் மக ஜெயிச்சிட்டான், நீ மொத்தமா தோத்து போய் நிக்கிற. அந்த மகராசி என் மாமியா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு போய் படுத்துட்டா. அடுத்தது நீ நான் செய்றேன்னு சொல்லிட்டு இப்படி மொத்தமா அடங்கி போய் நிக்கிற. பெண் புத்தி பின் புத்தினே பட்டா தாண்டி தெரியும். இப்ப பட்டுருச்சு. தோல் உரிச்சி மாலையா போட்டாலும் இந்த கிழவிக்கு அது பத்தாது. ஆனா சனனி, நான் உன்னை என்னென்னமோ நினைச்சேன்டி. எல்லா பொம்பளைகளும் அடுப்படிக்குதான் லாய்க்குன்னு இந்த விஷயத்துல நீ விளங்க வச்சுட்ட. ஏதோ ஆத்தா மேல வளருது, விடு பேசட்டும். என்னமோ சொந்தமா சாதிக்க போறேன் போதிக்க போறேன்னு பேசிட்டு எல்லாத்துக்கும் வக்கு இருக்கணும்டி. பேசிட்டா பத்தாது. போதும் அத்தை, அவளை அப்படி பேசாதீங்க. தோக்குறது ஜெயிக்கிறதுல ஆம்பளை பொம்பளைன்னு என்ன வித்தியாசம் இருக்கு அத்தை? இப்படி வக்கனையா எல்லாம் பேசுங்க. இப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அந்தரத்துல தொங்குது. இப்ப என்ன செய்ய போறீங்க? கொஞ்ச நேரத்துல வருவாங்க, வந்து பேசுவாங்க பாரு. ஆம்பளை தோத்தா அனுபவம், பொம்பளை தோத்தா அவமானம்டி, அவமானம். என் மக வாழ்க்கையை பனை வச்சு தோத்து போயிட்டீங்கடி. 40% 40% ஆட்டம் போட்டு எல்லாரையும் இழுத்து கொண்டாந்து உள்ள விட்டுட்டு இப்ப பாத்தியா சத்தம் இல்லாம படுத்து கிடக்குது மேல. அம்புட்டு தாண்டி அந்த கிழவியில இருந்து இந்த தாரா வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே கதிதான்.
ஆம்பளைங்க காலை சுத்தி தான் நம்ம பொழைக்கணும். போச்சுடி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பேசி பேசி பாழா போனதுதான் மிச்சம். என் மக வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஏய் ஆதிர, எங்க போற? இந்த கல்யாணம் செல்லாது. என்னோட கன்சென்ட் இல்லாம எனக்கு கட்டாய கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியவே முடியாது. அதான் தாலியை கட்டிட்டான்ல, ஒரு தடவைக்கு 2 தடவை கட்டிட்டான்ல. இனி ஒன்னாலையும் சரி ஒன்னொன்னிங்களாலையும் சரி ஒன்னத்தையும் கட்ட முடியாது. போத்திக்கிட்டு இரு. படிக்காத முட்டாள். நீயும் சரி இவரும் சரி, எந்த காலத்துல இருக்கீங்க? இப்ப நான் உள்ள வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நீங்க எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்கன்னு ரெஜிஸ்டர் முன்னாடி சொன்னா போதும், உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. பாக்குறியா இப்ப என்ன பண்றேன்னு? பாக்குறியா? உனக்கு என்ன பைத்தியத்தை புடிச்சிருக்க? அதாவது இந்த சட்டம் திட்டம் எல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? ஓஹோ, அந்த ஜனனி சொல்லி கொடுத்தாளா? ஏன் உங்க சொல்லி கொடுக்கணும்? நான் படிக்கலையா? எனக்கு யார் சொல்லி கொடுக்கணும்? நானும் படிச்சிருக்கேன். நான் படிக்க வச்சேன், நீ படிச்ச. நீ ஏன் சம்பாரிச்சு படிச்சிய? இல்ல நம்ம ஐயா மேல இருந்து பணம் போட்டு படிக்க வச்சாரா? லட்ச லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்சது நானு. இத தவிர வேற என்னத்த சொல்லிட போறேன்? இங்க பாருமா, இந்த கல்யாண விஷயத்துல நான் ரொம்ப கொதிப்புல இருக்கேமா. வழிநடுக என்னை அசிங்கப்படுத்துறது பார்த்தாதா? இங்கேயே வச்சு அசிங்கப்படுத்துறியா? ஏண்டி பேசாம இருக்கீங்க? எவளாச்சும் போன்னு போட்டு என் மக எங்க இருக்கான்னு கேளுங்கடி. அவளை கூட்டு போய் ஏதாவது செஞ்சிட போறாங்க. என் மக உயிரோட இருக்காளா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும்டி. போன்னு போடுங்கடி, அவ குரலையாவது கேட்டுக்கிறேன். ரேணுகா போன் போட. அக்கா இப்ப பேசினா கோவப்படுவா அக்கா, விஷயத்தையும் முழுசா சொல்லவும் மாட்டாங்க. நீ போனை கொடு, ஞானத்துக்கிட்ட நான் பேசுறேன். நீங்களே பேசுறீங்களா? மரியாதையா நான் சொல்றதை கேட்டு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போற வழியை பாரு. இல்லன்னா இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு பிறக்கலன்னு பெருசா ஏதாவது செஞ்சு விட்டு போயிருவேன். ஐயோ தெய்வமே, அத முதல்ல செய்யுங்க, சந்தோஷமா போயிடுறேன். மரியாதையா கார்ல போ. ஏய் கார்ல வந்து உட்கார இப்ப அவளை. என்னால வர முடியாது. ஓடி உட்காரு. வண்டியில அடைச்சு வை. தலை முடியல புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க பாத்து சும்மா இருக்கீங்க. என்னன்னு நீங்க? ஏய் ஞானா இறப்பா இங்க வாப்பா. என்னன்னு இருக்குறோம்? ஏய் இங்க வாப்பா. நீ ஏன் கொதிப்படையற? அது அவங்க குடும்ப விஷயம்ப்பா. அவங்க வீட்டு மருமக, அவங்க பாத்துக்குருவாங்க. நீ ஏன் தேவையில்லாம கொதிக்கிற? என்ன நம்ம தங்கச்சின்னு? ஏய் போடா, தங்கச்சி தொங்கச்சி அதெல்லாம் நான் மறந்து ரொம்ப நேரமாச்சு. என்னால அப்படி இருக்க முடியாதுண்ணே. எப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நீ உள்ள போய் இந்த கையெழுத்து போற ஏற்பாடுலாம் ரெடியா இருக்கான்னு பாரு போ. தங்கச்சியா? தங்கச்சி, பெரிய தங்கச்சி. யார் போனு? ஏதோ புது நம்பர்ண்ணே. திருப்பியும் புது நம்பரா? சரி நான் போய் பேசிட்டு வரேன். போ பேசிட்டு வா. ஏண்டா கதிரு, போன் யாருன்னு கேட்டா புது நம்பர் ஒதுங்கி போறேன். என்னன்னு ஒன்றும் புரியலையே. இங்க பாரு, ஞானம், சக்தி, ஜனனி, இந்த பொம்பளைய, ஆதிர யாரையும் என்னால நம்ப முடியலப்பா. குறிப்பா ஞானத்தை இன்னும் என்னால முழுசா நம்ப முடியல. இன்னும் ஏதோ ஒரு குடும்பங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். யார்கிட்ட பேசுறான்னு கொஞ்சம் கவனி. விடு பேசிட்டு வரட்டும். இரு அதுக்கு ஏதாவது நினைக்க போறேன். ஏய் என்னடி, காலையில இருந்து 1000 முறை உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அப்பெல்லாம் எடுக்கல, இப்ப மட்டும் கூப்பிடுற? தம்பி நான் ஈஸ்வரியா, நீ பேசுறேன். சொல்லுங்க நீ, உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி எங்க இருக்கீங்க எல்லாரும்? ஏன் அந்த பையனை இங்க கூட்டு வந்து பிரச்சனை பண்ணலாம்ல? ஐயோ என்ன தம்பி நீங்க, அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. ஆதிரை கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாங்க தம்பி. அண்ணி அதெல்லாம் இப்ப பேச முடியாது. என்னடி சொல்றான்? தம்பி இருங்க தம்பி, அத்தை கிட்ட கொடுக்குறேன். இந்தாங்க அத்தை. பேசுங்க. ஐயா ஞானம், ஆதிரைய ஒன்னும் செஞ்சிடாதீங்க ஐயா. அவன் சின்ன புள்ள, அவன் மேல எந்த தப்பும் இல்ல. பிடிச்ச வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா, தப்பு பண்ணிட்டா. எதுவும் செஞ்சிடாதீங்க ஐயா. மா
உன் பொண்ணு நாங்கள் எதுவும் செய்யலம்மா. அவ தான் தேவையில்லாத ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு தெரியுற. எங்கப்பா இருக்கீங்க? வீட்டுக்கு ஏன் வரல? நாங்கள் அவளையும் கரிகாலனையும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்திருக்கோம்.